யோவேல் இறைவாக்கினருடைய புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 12-13. இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ரொம்ப யோசிக்காதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப யோசிக்காதீங்க. கடவுள் மனசு மாறிடுவார். எங்கே நம்மளை சாவடிச்சிருவாரோ, தண்டிச்சிருவாரோ, நம்மளை அழிச்சிருவாரோ அப்படிங்கிற நினப்பெல்லாம் வேண்டாம். திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப யோசிக்காதீங்க. கடவுள் மனசு மாறிடுவார். ஆனால் ஒன்று நாம் மனசு மாறிக்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதன் தன்னுடைய வாழ்வில் தாம் செய்கிற தவறுகளுக்கு, பாவங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்தால், அப்பா பெரிய மலை மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். நான் செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் அழிவு தான் அப்படின்னு கூட சில நேரத்தில் நினைக்கிறான். ஒரு சில துன்பங்கள், துயரங்கள் அனுபவிக்கும் போது இது நம்முடைய பாவத்துக்கு பரிசா கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு கூட நினைக்கலாம். துன்பங்கள், துயரங்கள் பாவத்தின் விளைவுகளாக மட்டும் வந்தது என்று சொல்லிவிட முடியாது. பாவத்தின் விளைவு சாவு என்பது கூட விவிலியம் நமக்கு சொல்கிறது. பாவத்தின் விளைவுகள் இருக்கலாம், ஆனால் ஒன்று, கடவுள் நம்மை தண்டித்து விடுவார், நம்மை அழித்து விடுவார் என்று மட்டும் நினைக்காதீர்கள். கடவுள் மனசு மாறக்கூடியவர். உதாரணமாக இன்று நான் ஒரு 3 முக்கியமான விஷயங்களில் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். ஒன்று, மோயிசன் 10 கட்டளை பெறுவதற்காக சீனாய் மலைக்கு போவார். போயிட்டு திரும்பி வர காலந்தாழ்த்துவார். அப்போ அங்கு இருந்த அந்த இஸ்ரேல் மக்கள் கொள்ளையடித்து வந்த அல்லது வாரி அடித்து கொண்டு சுருட்டி கொண்டு வந்த, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, கொண்டு வந்த நகைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கன்றுக்குட்டியாக செய்து, இதுதான் எங்கள் தெய்வம் என்று சுற்றி சுற்றி வருவாங்க. அப்போ கடவுள் இதை பார்த்துவிட்டு மோயிசன்ட்ட சொல்வார், பாத்தியா, உன் மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி மோயிசன்ட்ட அவர்களை குறித்து திட்டுவார். அப்போ மோயிசன் தான் திருப்பி ஆண்டவர்கிட்ட சொல்வார், இவர்கள் என்ன என் மக்களா? நீங்கள் கொண்டு வந்தவர்கள் தானே. ஆனால் என்கிட்ட இப்படி சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் அப்புறம் மனசை மாற்றிக்குவீங்க. முதல்ல என்கிட்ட இப்படி சொல்லுவீங்க, ஆனால் அவங்க பொழுது அழுது புலம்பி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் மனசு மாற்றிக்குவீங்க. ஆண்டவரே, உங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியாது. இது ஏன் வார்த்தை, பைபிள் வார்த்தை இல்லை. அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியாது ஆண்டவரே. இன்றைக்கி ஒன்று சொல்லுவீங்க, நாளைக்கு மாற்றிக்குவீங்க. இதே வசனம் இன்னொரு இடத்துலையும் வருது. யோனாஸ் இறைவாக்கினுடைய புத்தகத்தை எடுத்து பார்த்தோம்னா, யோனாஸ் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார். எங்கேயோ ஓடுறவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, நான் சொல்கிற ஊருக்கு நீ போய் இந்த நான் சொல்கிற செய்தியை சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அப்படி சொல்லி அனுப்பும் பொழுது அவர் தப்பிச்சு போவ நினைச்சவரை இவரா வலியனா பிடிச்சி இழுத்துட்டு வந்து கால்நடையாக நடந்து ஊருக்கு நடுவில், நினிவே நகரத்து நடுவில் நின்று அவர் சொன்ன செய்தியை சொல்கிறார். இவர்கள் நீங்கள் மனமாறுங்கள், மனமாறாவிட்டால் அழிந்து போவீர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புனது யாரான்னா கடவுள் சொல்லி அனுப்பினார் யோனாஸ்கிட்ட. யோனாஸ் போய் சொல்றார். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லாரும், எல்லா உயிரினங்களும் ஒன்று சேர்ந்து ஒன்னா கூடி மனமாறி சாம்பல் பூசி சாக்குடை உடுத்தி நோன்பு இருந்து ஆண்டவருக்கு எதிராக புலம்பி அழுது மனமாறுகிறார்கள். அப்ப அவங்க உடைய குரலை கேட்டு ஆண்டவர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டார். அதுக்கு பிறகு யோனாஸ் ஆண்டவர்கிட்ட சொல்லும்பொழுது சொல்வார், ஐயோ ஐயா,
உண்மை சுத்தமாக நம்பவே முடியாதியா. யார்கிட்ட? யோனாஸ் கடவுள்கிட்ட சொல்கிற வார்த்தை. உண்மை நம்பவே முடியாது. ஏன்னா நீ அழிப்பேன் என்பீர், பிறகு உன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வீர் என்று சொல்வார். இன்னைக்கு அழிக்கிறம்பிங்க, நாளைக்கு அவங்களுடைய குரலை கேட்டு மனம் மாறிடுவீங்க நீங்கள். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப யோசிக்காதீங்க, கடவுள் மனசை மாற்றிக்குவார். இன்று வாசிக்கப்பட்ட யோவேல் இறைவாக்கினுடைய புத்தகம், அது 4-5 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 4ஆம்-5ஆம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்டது, பாரசீகர்களுடைய ஆட்சி காலத்தில். அப்போ நடக்கிற நிகழ்வு தான் இன்று வாசிக்கப்பட்ட பகுதி. அங்கு மக்கள், பாலஸ்தீன மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஆண்டவருடைய தண்டனை நமக்கு நிறைய வந்துருச்சு, நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற விவசாயம், செல்வ செழிப்பு எல்லாம் போச்சு, இயற்கை சீற்றங்கள் வருகிறது. அதோடு இல்லை, இந்த முதல் அதிகாரத்தில் வெட்டுக்கிளியினுடைய அழிவு நிறைய வருகிறது. வெட்டுக்கிளி தின்று புழு தின்று இப்படி ஒவ்வொன்றாவும் அழிவு வந்து மொத்தமாக அழியுது. இனிமேல் நமக்கு ஊர் அழியுது, உறவு அழியுது, எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய வழிபாடு அழியுது, எல்லாம் அழியுது அப்படின்னு சொல்லி புலம்பும் போது தான் அவர்கள் அங்கு யோவேல் இறைவாக்கினர் வழியாக சொல்லுகிற செய்தி, நீங்கள் மனம் மாறுங்கள், நீங்கள் மனம் மாறுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் கொடுக்கிற செய்தி, நீங்கள் உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்வது முக்கியமல்ல, உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்வது முக்கியமல்ல, உங்கள் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள், உங்கள் இதயத்தை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்ல ஒரு செய்தியை கொடுக்கிறார். யோவான் திருமுழுக்கு யோவானுடைய முதல் செய்தி அதுதான், மனம் மாறுங்கள், உங்களுக்கு அழிவிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு மனம் மாறுங்கள், ஏனென்றால் அடிமரத்தில் கோடாரி வைத்தாகிவிட்டது என்று சொல்வார். இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் போதனையும் அதுதான், மனம் மாறுங்கள் என்று. அன்புக்குரியவர்களே, நாம் இன்று அதுவும் குறிப்பாக இந்த தவக்காலத்தில் தொடங்க போகிறோம். தவக்காலத்தை இந்த மாதத்திலே நாம் தொடங்கி ஆண்டவருடைய இரக்கத்தை அனுபவிப்பதற்கான காலமாக இந்த காலம் இருக்கிறது. எனவே இந்த தவக்காலம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான காலம். எனவே இந்த மார்ச் மாத தொடக்கத்தில் உங்களோடு இந்த வாக்குத்தத்த செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். இனி ஒவ்வொரு மாதமும் காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி இந்த யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாள், இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கும். ஏனென்றால் யோவேல் இறைவாக்கினர் சொன்னது அதுதான், ஆண்டவர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வார், நீங்கள் செய்கிற வழிபாடு வரும், எல்லா படையல்களும் செலுத்துவீர்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நாளில், இந்த மாதத்திலே நீங்கள் முழுவதுமாய் புரிந்து கொள்ளுங்கள், தவக்காலம் இறை ஆசீர்வாதத்தின் காலம். இந்த மாதத்தின் ஆசீர்வாதமாய் நினைக்க போவது என்ன தெரியுமா? ஆண்டவர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வார், ஆண்டவர் தன் மனதை மாற்றிக்கொள்வார். காரணம், நாம் நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று. அதனால தான் தொடக்கத்தில் சொன்னேன், ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, ஆண்டவர் அவ்வளோ சீக்கிரம் மனசை மாற்றிக்குவார். ஆனால் நாம் நம்ம மனசையும் மாற்றணும், அதுதான் ஆண்டவரும் எதிர்பார்ப்பார். இந்த நாளில் உங்கள் எல்லோருக்காகவும் சிறப்பான ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இதில் இந்த நேரத்தில் நீங்களும் சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் வாழ்வில் இந்த மாதத்திற்கான ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்னென்ன தேவை என்பதை அவரே உங்களுக்கு செய்து கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இந்த மாதம் அமையும் என்ற நம்பிக்கையிலே உங்களிடத்திலே சொல்கிறேன். எல்லோரும் கண்களை மூடி, முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். இரக்கமே உருவான இறைவா, இதோ இந்த காணொளியின் வழியாக என் மக்களோடு சேர்ந்து உம்முடைய இறை செய்தியை பகிர்ந்து கொள்வதிலும், இந்த இறை வார்த்தையின் வழியாக அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வின் சுகப்படுத்துதலையும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரியின் வழியாக எம் மக்களோடு நீர் நிறைவான ஆசீர்வாதத்தையும் இறை வார்த்தை பகிர்வையும் கொடுப்பீராக. இந்த நேரத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் எந்தெந்த வேண்டுதலுக்காக ஜெபிக்கிறார்களோ, அதுவும் குறிப்பாக இந்த மார்ச் மாதத்தில் இறை ஆசீர்வாதம் வேண்டி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும், கைவிடாதேயும். ஆண்டவரே,
ஆண்டவரே, உமது கையேந்தி உம்மிடத்தில் கையேந்தி கேட்கிற பிள்ளைகளை நீர் கரம் பிடித்துக் கொள்ளும், அவர்களை வழிநடத்துவீராக, அவர்களை கைவிடாதேயும். இந்த தவக்காலத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த மார்ச் மாத தொடக்கத்திலேயே நிறைவாக கிடைக்கட்டும். என் பிள்ளைகள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உம்முடைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உம்முடைய அபிஷேகத்தை கொள்ளட்டும். நீரே அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை வழிநடத்தும். இயேசுவின் வல்லமையுள்ள பிதாவே, அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு உம்முடைய திருப்பாதம் எங்கள் ஜெபங்களை எல்லாம் ஏறெடுக்கிறோம். இந்த காணொலியை பார்த்து ஜெபிக்கிற பிள்ளைகளை உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.